பொள்ளாச்சியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கிராமங்கள், உடுமலை, வால்பாறை மலைப்பகுதி ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள், ஏழை விவசாயிகளும் மருத்துவம் உள்ளிட்ட தங்களின் நியாயமான உரிமைக்காக 50 முதல் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவைக்கு செல்வதை தவிர்க்க பொள்ளாச்சி, ஆனமலை, வால்பாறை மற்றும் கிணத்துக்கடவு வட்டங்களை உள்ளடக்கி பொள்ளாச்சி மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்குமான இன்னொரு கோரிக்கை, கோபியையும் ஆத்தூரையும் தலைமையிடமாக கொண்டு மாவட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். கொங்கு மண்டலத்தின் பாசனம் மற்றும் குடிநீர் ஆதாரமான பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுவதற்கு எனக்கு ஒரு அனுமதியை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பலரும் வியக்கத்தக்க வண்ணமான அந்த திட்டத்தை இன்னும் பல பேர் புரிந்து கொள்ளாததுதான் நமக்கு ஆச்சரியம் அளிக்கின்றது. செழித்து வழங்கும் தென்னை மண்டலமாகவும் உலகளாவிய அளவில் திகழ்கின்றது என்றால் அதற்கு இயற்கை தந்த கொடை ஒருபுறம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான காரணம் அப்பகுதி விவசாயிகளாலும் பொதுமக்களாலும் தெய்வத்திற்கு நிகராக போற்றப்படும் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டமே இன்னொரு காரணமாகும். பொள்ளாச்சி மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் பாசன நீர் தேவையையும் லட்சக்கணக்கான மக்களின் குடிநீர் தேவையையும் நிறைவு செய்வது இந்த மண்ணிற்கு வாழ்வாதாரம் அளித்துக் கொண்டிருக்கக்கூடியது பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரபிக்கடலில் வீணாக பாய்ந்த தண்ணீரை கொங்கு மண்ணின் தாகம் தீர்க்க கிழக்கு நோக்கி திருப்பி வரலாற்று சிறப்பு மிக்க பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்திற்கு உயிர் கொடுத்து பொள்ளாச்சியின் பசுமையின் முகவரியாக மாற்றி அன்றைய சென்னை மாகாணத்தின் முதலமைச்சரான தென்னாட்டு காந்தி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை முதற்கண் வணங்குகின்றேன். இத்திட்டம் சாத்தியமாக தோள் கொடுத்து பொள்ளாச்சி மண்ணில் பிறந்து இந்திய நாட்டின் நிதி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று தேசத்தின் பசுமை புரட்சிக்கு வித்திட்ட தலைமை சிற்பியாக திகழ்ந்து இந்தியாவில் உயரிய பாரத் ரத்னா விருது பெற்ற பெருமை சேர்த்த ஐயா சி. சுப்பிரமணியம் அவர்களையும் அன்றைய பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினராக இந்த அவையில் நின்று மலைகளை குடைந்தாவது கொங்கு மண்ணுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று ஓங்கி ஒலித்த குரலால் இன்று பொள்ளாச்சியின் தென்னந்தோப்புகளாகவும் லட்சக்கணக்கான மக்களின் தாகம் தீர்க்கும் குடிநீராகவும் விளைந்து நிற்க காரணமான தனது பொறியியல் அறிவாலும் தொலைநோக்கு பார்வையாலும் பொள்ளாச்சியின் பசுமைக்கு வித்திட்ட சான்றோர் அருட்செல்வர் டாக்டர் நா. மகாலிங்கம் ஐயா அவர்களையும் வணங்குகின்றேன். 1952ஆம் ஆண்டின் சென்னை மாநில சட்டமன்ற உறுப்பினராகவும் மெட்ராஸ் மாகாண மேலவையின் துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகித்து பொள்ளாச்சி வேட்டைக்காரன் புதூர் மண்ணில் விவசாயிகளின் குரலாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் PAP திட்டத்திற்காக முதலில் வித்திட்ட V.K. பழனிசாமி கவுண்டர் அவர்களையும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாமன்றத்தில் நெஞ்சார நினைவு கூர்ந்து வணங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த 4 ஆளுமைகளுக்கும் பொள்ளாச்சியில் சிலை அமைத்து பெருமை சேர்த்த கழகத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பொள்ளாச்சி தொகுதி மக்களின் சார்பிலும் கொங்கு மண்டல விவசாயிகளின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க PAP திட்டத்தின் மிக முக்கியமான அதே வேளையில் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் ஆனமலையாறு நல்லாறு திட்டம். ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று கூறிய முதல்வர் அவர்களுக்கும் இந்த அவைக்கு ஆளும் கட்சிக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை பொறுத்தவரை கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு மிக முக்கியமான ஒரு மேலாண்மை திட்டம் தான் ஆனமலையாறு நல்லாறு திட்டம். அப்படி இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை நிறைவேற்றினால் அப்பகுதியில் பல லட்சம் ஏக்கர் பாசனம் பெறுவதோடு குடிநீர் தேவையும் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனமலையாரை பொறுத்தவரை 1958ஆம் ஆண்டில் பரம்பிக்குளம் ஆழியார் ஒப்பந்தப்படி ஆனமலை ஆற்றின் குறுக்கே அணை கட்டி அதில் கிடைக்கும் நீரில் ஆண்டுதோறும் 2.5 TMC தண்ணீரை தமிழகத்திற்கு திருப்பி வரக்கூடிய உடன்பாடுதான் ஆனமலையார் திட்டம். அதேபோல நல்லாறு என்பது மேல் நீராறு அணையிலிருந்து பெறப்படும் தண்ணீரை தற்பொழுது 150 கிலோமீட்டர் கால்வாய் வழித்தடத்தின் வழியாக செல்வதற்கு பதிலாக நல்லாறு பகுதியில் ஒரு நீர்த்தேக்கத்தை உருவாக்கி 14 கிலோமீட்டரில் திருமூர்த்தி அணைக்கு கொண்டு செல்லப்படும் மாபெரும் திட்டம். இந்த திட்டம் 140 கிலோமீட்டர் செல்லக்கூடிய நீரை 14 கிலோமீட்டரில் கொண்டு செல்வதால் எவ்வளவு தண்ணீர் மிச்சமாகும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது. இப்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் இரு மாநில முதல்வர்கள் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர்கள் மட்டத்தில் சிறப்பு பேச்சுவார்த்தை குழு அமைத்து நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள ஒப்பந்த மறு ஆய்வு,
இன்டர்ஸ்டேட் அக்ரிமெண்ட் ரெவ்யூ உடனே தொடங்க வேண்டும். அதே போல இதனால் பயன்பெறக்கூடிய பகுதிகள் கோவை மற்றும் திருப்பூரில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், பல்லடம், தாராபுரம், திருப்பூர் தெற்கு, சூலூர், காங்கேயம் ஆகிய இத்தனை தொகுதிகளிலும் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படும் திட்டமாக இத்திட்டம் விளங்குகின்றது.